1 கப்பு கோதுமை மாவு போதுங்க. சூப்பராக சுட்ட சுட்ட ஆனியன் சமோசா பார்த்துருவோமா? 1 கப்பு மாவை நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக பசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு எண்ணெய் காய வச்சு கொஞ்சமாக சோம்பு, 2 பல்லு பூண்டு, 4 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, லைட்டாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சிட்டு தோசைக்கல்லை முன்னாடி பின்னாடி மட்டும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் கட் பண்ணி கரெக்டான சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சீட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான கட்டம், அந்த கோன் மடிக்கிறது. ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, அவ்வளோதாங்க. கோன் ஷேப்பு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு கோதுமை மாவை கலந்து வச்சு அப்படியே பேஸ்ட்டை தடவிட்டு மடிச்சிட்டிங்க அப்படின்னா சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனலில் நேம்க்கு கீழே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ஆனியன் நிறையா வச்சு ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. யாருக்கெல்லாம் அந்த ஆனியன் சமோசா பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. பார்த்தீங்களா? சுட சுட ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே மடித்து எடுத்துகிட்டு எண்ணெய் காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா வெங்காய சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல?